ஹாய் விவேஷ், நான் உங்கள் பிவிகே பேசுகிறேன். லாஸ்ட் டைம் பார்த்தோம்னா தமிழ் சினிமா ரிவ்யூ எதுவுமே நம்ம பண்ணல. லாஸ்ட்டாக பண்ணது பார்த்திங்கன்னா சட்டமும் நீதியும் அப்படின்ற படத்தை பற்றி தான் நான் உங்களுக்கு ரிவ்யூ போட்டிருந்தேன். இன்றைக்கி நம்ம என்ன படம் பார்க்க போகிறோம் அப்படின்னாக்க, அருண் விஸ்வா தயாரிப்பில், ஸ்ரீ கணேஷ் டைரக்ஷனில், சரத்குமார், தேவயானி, சித்தார்த், மீரா ரகுநாத், சைத்ரா, யோகி பாபு, பிரசன்னா ரவி நடித்த 3BHK இதுதான் படத்தோட பேர். உங்களுக்கு புரிகிற மாதிரி சொன்னால், நமக்கு ஒரு ஃப்ளாட் வாங்கணும், அந்த ஃப்ளாட்டில் ஒரு வீடை கட்டணும்னு ஒரு எண்ணம் இருக்கும் இல்லையா, அதுதான் அந்த படத்தோட கதை. 3BHK அப்படின்னு புரிகிற மாதிரி சொன்னால் 3 பெட்ரூம், ஹால், கிச்சன் கொண்ட ஒரு வீடு தான் கதை. அதுதான் 3BHK தலைப்பு, படத்தோட தலைப்பு. ஓகேங்களா? இந்த படம் நிறைய பேர் சொன்னாங்க சூரிய வம்சத்தை பேஸ் பண்ணி இருக்குமோ அப்படின்ற மாதிரிலாம் சொன்னாங்க. கிட்டத்தட்ட பார்த்து நம்ம அப்படி கூட எடுத்துக்கலாம். ஆனால் என்ன ஒன்று, அதில் சரத்குமார் தான் அப்பா இருப்பார், இன்னும் சரத்குமார் மகனாக இருப்பார். அந்த சரத்குமார் இது ஒரு உதவாக்கரை அப்படின்னு சொல்லி கற்று விட்டுருவார். அடுத்த ஒரு 10 நிமிஷம் ஒரு 3/4 மணி நேரம் 20 நிமிஷம் கழிச்சு பார்த்தாக்க ஒரு பாட்டிலே பெரிய பணக்காரன் ஆயிடுவார். அதான் சூரியவம்சம். பட் அதுக்கு ஆப்போசிட்டு இந்த படம். சேம் அதே கான்செப்ட் தான், பட் ஆப்போசிட் கதை. இது வீட்டு விட்டு தொத்த மாதிரி அந்த மாதிரி கதைலாம் இல்லை. ஒரு ஃபேமிலி, அப்பா, அம்மா, தங்கச்சி, அண்ணன், இவங்க 4 பேர் சுற்றி தான் அந்த கதையை நடக்குது. அப்பாவாக சரத்குமாரும், அம்மாவை தேவயானியும், தங்கச்சியாக மீரா ரகுநாத்தும், அவங்களுடைய அண்ணனாக சித்தார்த்தும் பண்ணியிருக்காங்க. ரொம்ப அருமையாக நடிச்சிருக்காங்க இந்த படத்தில். ஆக்சுவலி இந்த படம் தேட்டரில் பார்க்குறவங்களுக்கு ரொம்ப பொறுமை வேணும். பொறுமை இருந்தால் இந்த படம் உண்மையுமே ஓகே. உண்மையாக நான் ஓடிடியில் தான் பார்த்தேன் இந்த படத்தை. வாட்ச் ஒர்த்தபிள் மூவி. இந்த படத்தை பார்க்குறப்ப என் ஃபேமிலி கதையவே அப்படியே படமாக எடுத்து வச்சுருக்காங்க அப்படிங்கிற மாதிரிலாம் தோணுச்சு. சில விஷயங்கள், எல்லா விஷயமும் இல்லை, சில விஷயங்கள் மட்டும். அதாவது என்னென்னா, ஒரு வீடு வாங்குறது கனவு, ஓகேவா? அதுக்கடையில் அவங்க அப்பா என்ன கஷ்டப்படுறாரு, அவங்க அம்மா என்ன கஷ்டப்படுறாங்க, வாடகை வீட்டுக்கு கூட்டி போனால் அந்த வாடகை வீட்டுக்கு ஓனர் என்னென்ன பண்ணுறான், என்னென்ன பேச்சு பேசுகிறான், மாடியில் படிக்க விட மாட்டாங்க, தண்ணி பிடிக்க விட மாட்டாங்க, இவ்வளோ தான் தண்ணி அளவாக பிடிக்கணும்பாங்க. இப்படி ஏகப்பட்ட ரெஸ்ட்ரிக்ஷன் தான் வாடகை வீட்டில் இருக்கிறது. அதெல்லாம் பார்க்குறப்ப நமக்கு சொந்த வீடு இருந்தால் பெட்டர்னு தோணும். ஆனால் என்ன நினைப்போம், நம்ம ஒரு வாடகை வீடு இருந்தால் போதும் நினைப்போம். அவங்க என்ன நினைக்கிறாங்க, ஆளுக்கு ஒரு ரூம் இருந்தால் பெட்டராக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறாங்க. அதனால் கொஞ்சம் பெரிய அளவில் வீடு எதிர்பார்க்குறாங்க. அந்த வீடு கட்டுறதுக்காக பணம் சேர்க்குறப்பெல்லாம் பார்த்திங்கன்னா ஏதாவது ஒரு செலவு வந்துகிட்டே இருக்கும். ஃபார் எஜுகேஷனாக இருக்கும், மெடிக்கல் இஷ்யூவாக இருக்கும், ஏதாவது ஒரு ஹெல்த் செலவு வந்துகிட்டே இருக்கிறனால அவங்களால அந்த கோலை அச்சீவ் பண்ண முடியாமல் போயிட்டுருக்கும். இன்னும் சொன்னோம்னா கிளைமேக்ஸ் வரைக்குமே அவங்களால அந்த கோலை அச்சீவ் பண்ண முடியாமல் போயிட்டுருக்கும். எப்படி சூரிய வம்சத்தில் 5 நிமிஷத்தில் பெரிய பணக்காரர் ஆனாரோ, இந்த படத்தில் அப்படியே உள்ட்டா. படத்தோட கிளைமேக்ஸ் வர வரைக்கும் போராடிக்கிட்டே இருப்பாங்க. 2 விஷயந்தான் இதில் என்னென்னா, அவங்க பிள்ளைங்களை அவங்க போக்கில் விட்டுருந்தா கூட அவங்க லைஃப் நல்லா இருந்துக்குமோன்னு தோணும் நமக்கே. அதுங்க கிளைமேக்ஸ் தான் அதுங்களுக்கான தோணி ஒரு முடிவு எடுக்கும். சித்தார்த்து கூட இடையில ஒரு முடிவு எடுப்பாப்புல. அவங்க அப்பா ஒரு பொண்ணை பார்த்து வச்சுருப்பார். ஆனால் இவர் ஒரு ஆல்ரெடி ஒரு பொண்ணை லவ் பண்ணியிருப்பார். அந்த பொண்ணு இடையில வேறு ஊருக்கு போயிடுவாங்க, பார்க்க முடியாமல் போயிடும். எதாச்சும் அவங்களை சந்திக்கிறப்ப இவங்களுக்கு லவ் வந்துடும். பட் ஆனால் அதுக்கிடையில் இவருக்கு என்கேஜ்மெண்ட் பேசி வச்சுருப்பாங்க ஒரு பொண்ணு கூட. அப்போ நான் ஆல்ரெடி இந்த பொண்ணை ஸ்கூல் படிக்க லவ் பண்ணியிருக்கேன், இந்த பொண்ணை நான் கட்டிக்கிறேன், இந்த பொண்ணை கட்டிக்கிட்டேன், என் லைஃப் நல்லா இருக்குன்னு சொல்லி ஒரு முடிவு எடுப்பாப்புல. அவர் எடுக்கிற அந்த ஒரு முடிவு கொண்டு தான் இன்னுமே படத்துக்கு டேர்னிங் பண்ணி கூட பண்ணலாம். டேர்னிங் பண்ணி சொல்ல முடியாது, நல்ல முடிவு. அதுக்கப்புறம் கிளைமேக்ஸில் தான் அப்பா இது வரைக்கும் நீங்கள் கொண்டது நான் கேட்டுட்டேன், இனியாவது என் போக்குக்கு விடுங்க அப்படின்னு சொல்லாமல் ஒரு கடிப்பை கொட்டியிருப்ப சித்தார்த்து. உண்மையுமே சொல்கிறேன், இந்த படத்தில் எல்லாரோடைய ஆக்டிங் பர்ஃபெக்டாக இருந்துச்சு. யாருடைய நடிப்பையும் நம்ம குறை சொல்லவே முடியாது. அவ்வளோ நல்ல கச்சிதமாக நடிச்சிருக்காங்க, செம்மையாக. அதுவும் இந்த சித்தார்த்தோட ஒய்ஃபாக அவங்க சைத்ரா ஹீரோயின், அவங்க நல்லா நடிச்சிருக்காங்க. தங்கச்சி மீரா ரகுநாத்லாம் செம்ம வேறு லெவல், சொல்லவே முடியல. சரத்குமார் சொல்லியே தரணும், ரொம்ப பொறுமையும் சீக்கிரமாக நடிச்சிருக்காங்க இந்த படத்தில் எல்லாருமே. யோகி பாபு லைட்டாக காமெடி பண்ணுற ட்ரை பண்ணாப்புல, பெரிய அளவில் காமெடி ஒர்க் அவுட் ஆகலை. மொத்தத்தில் இந்த படம் உண்மையாலுமே வாட்ச் ஒர்த்தபிள் மூவி. பாருங்கள், எல்லோரும் ஓடிடியில் வந்திருக்கு, போய் பாருங்கள். நார்மல் வெப்சைட்டையும் நம்ம பார்க்கலாம். மூவிஸ்டான ஒரு லிங்க் இருக்குது, அதில் போய் கூட நீங்கள் அந்த படத்தை பார்க்கலாம். மேக்ஸிமம் இந்த தேட்டரில், அதாவது ஒரு படங்களை நம்ம தேட்டரில் பார்க்காமையே விட்டுறோம். ஆனால் இந்த மாதிரி படம்லாம் காசு கொடுத்து பார்த்தாலும் தப்பே கிடையாது. ஆனால் பொறுமை வேணும். கதை ரொம்ப பொறுமையாக தான் நகரும். ஆனால் அந்த பொறுமையை நகர்றதுங்கிறது இந்த திரைக்கதைக்கு கரெக்டாக இருக்குது, ஆப்டாக அமைஞ்சிருக்கு. ஏன்னா இவங்க
ஒவ்வொரு கோல் அச்சீவ் பண்ணுறப்ப ஏதாவது ஒரு தடை வந்துக்கிட்டே இருக்கும். ஸோ அப்படிங்கிறப்ப இந்த கதைக்கு இந்த திரைக்கதைக்கு அவ்வளோ ஸ்லோவாக போகிறதுங்கிறது கரெக்டான விஷயம் தான். பட் அதை ஸ்லோவாக போனாலும் அது நமக்கு அவ்வளோ பெரிய அளவில் தெரியாது. மற்றபடி மியூசிக் பார்த்திங்கன்னா பேக்ரவுண்டு மியூசிக் ஓகே, பாட்டெல்லாம் மனசில் ஒன்று கூட நிற்கலை. கிளைமேக்ஸில் படம் முடிகிறப்போ ஒரு பாட்டு வரும், அந்த பாட்டு வேணால் ஓகே, நல்லா கேட்குற மாதிரி இருக்கும். ஸோ படத்தை பாருங்கள், உங்களுக்கும் ரொம்ப பிடிக்கும். நம்ம வீட்டில் நடந்த ஒரு கதை அந்த படத்தில் கண்டிப்பாக ஏதாவது ஒன்று நிச்சயமாகும். உங்கள் ஆஃபீஸில் நடந்த கதையாக இருக்கலாம், பொண்ணை கட்டி கொடுத்த பொண்ணு அந்த வீட்டில் நடந்த சம்பவமாக இருக்கும். ஏதாவது ஒரு சம்பவமாக தான் நம்ம லைஃப்பை டச் பண்ணுற மாதிரி ஒரு சீன் இருக்கும். கண்டிப்பாக பாருங்கள். 3BHK. தேங்க்யூ.